தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் ஓஞ்சு முடிஞ்சு கேம்பெயினிங் எல்லாம் நிறைவு பெற்று இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கோம். மம்தா பானர்ஜி அவர்கள் வெஸ்ட் பெங்கால்ல தீவிரமான கேம்பெயினிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் வெஸ்ட் பெங்காலினுடைய சவுத் பார்ட் ஃபுல்லா ரோட் ஷோஸ், ரேலிஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மக்கள் கிட்ட மீண்டும் பாஜகவுக்கு ஒரு பாடம் கற்பிப்பதற்காக எஸ்ஐஆர்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து அவங்க வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் எல்லாத்தையும் மக்கள் மத்தியில கேம்பெயின்ல முன் வச்சதோடு வரிசையில நின்று பாஜகவுக்கு எலெக்ஷன் போலிங் அன்னைக்கு நீங்க கண்டிப்பா பாஜகவுக்கு ஒரு பாடம் புகுத்தணும் அப்படின்ற மாதிரி கேம்பெயினிங்கா பண்ணிருக்காங்க மம்தா பானர்ஜி அவர்கள். இது வரைக்கும் பாஜகவும் பயங்கரமா மம்தா பானர்ஜி அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வயலன்ஸ் கிரியேட் பண்றாங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், ஸ்டேட்டே ஃபெயிலியரை நோக்கி அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த அளவுக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் மேல விமர்சனங்களை கட்டி அமைச்சிட்டு இருக்கிறாங்க மோடி அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும். இங்க பதிலடியாக மம்தா அவர்களும் நிறைய விஷயங்களை தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கேம்பெயின் எப்படி போயிட்டு இருக்கு, வெஸ்ட் பெங்காலினுடைய களம் எப்படி இருக்கு, விரிவா பார்க்கலாம். சோ ஜாதவ்பூர் அண்ட் போவனில அவங்களுடைய ரோட் ஷோவை நடத்தி ரேலி எல்லாம் போய் மக்கள் கிட்ட கேம்பெயின் பண்ணும் பொழுது உங்களுடைய ஓட் மூலமாக பாஜகவுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ரைட்ஸ் எல்லாம் காப்பாற்றணும், மக்களினுடைய நலனுக்காக நீங்க பாஜகவுக்கு ஓட் போடக்கூடாது அப்படின்றதையும் மம்தா பானர்ஜி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு ஒரு அறிவுறுத்துற வகையில ஒரு காஷியஸா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எலெக்ஷன் நீங்க போலிங் பூத்ல ஓட்டு போட்ட உடனே நீங்க வெளியில வந்துடாதீங்க. விவி பேட்ல நீங்க சூஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு போயிருக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு வெளியில வாங்க அப்படின்ற அறிவுறுத்தலையும் மக்களுக்கு அவங்களுடைய கேம்பெயின்ஸ் அப்போ தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்களுடைய ட்ரேட்மார்க்கான ட்ரெஸ் எப்படி இங்க ஒயிட் ஷர்ட், பேஜ் கலர் பேண்ட் அப்படின்றது ஒரு ட்ரெண்டா இங்க தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பானர்ஜி அவர்களுக்கும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் ஒரு ட்ரேட்மார்க்கா ட்ரெஸ் கோட் இருக்கு. ஒயிட் சாரி, அங்க ப்ளூ கலர்ல ஒரு பார்டர் வரும். அந்த ஒரு ட்ரெஸ்ல தான் அவங்களுடைய கேம்பெயின்ஸிங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்காங்க. அதுவும் 3 இடங்கள்ல ரொம்ப வீரியமா, ரொம்ப எந்துவா அவங்களுடைய கேம்பெயினிங் பண்ணிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அக்ராஸ் 3 ஸ்ட்ரெச்சஸா சுலேகா டு தகுரியா, அதே மாதிரி கோல்பார்க் டு கார்ஹியாத், பாலிகுங் பாரி டு கோபால் நகர், இப்படி எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய கேம்பெயினிங்க எலெக்ஷன் கமிஷன் 6 மணிக்கு மேல கேம்பெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த கடைசி நாள் கேம்பெயினிங் அந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க அவங்களுடைய கேம்பெயினிங்க தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில பண்ணிருக்காங்க மம்தா பானர்ஜி. சோ அது மட்டும் இல்லாம இந்த முறை கேம்பெயினுக்கு மோட்டார் பைக்ல போனாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. சோ அது மட்டும் இல்லாம எப்பவுமே மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எளிமையான முதலமைச்சர் அப்படின்ற ஒரு தோற்றம் அவங்களுக்கு இருக்கு மக்கள் மத்தியில. அவங்க போயிட்டு அவங்களுடைய கேஸுக்கு அவங்களே வாதாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மோட்டார் பைக்ஸ்ல போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வீரியமா டக்குன்னு அவங்களே பெண்கள் ஹராஸ்மெண்ட் நடக்கும்போது அவங்களே ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு எதிராக அவங்களே ப்ரொடெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி டக்கு டக்குன்னு களத்துல இறங்கக்கூடிய ஒரு ஆளா தான் மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்கிறாங்க. சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இங்க மோட்டார் பைக்ல போயிட்டு பல விஷயங்களை சொல்றாங்க. குறிப்பா ஜாதவ்பூர்ல அவங்களுடைய பர்சனலான சில விஷயங்களையும் ஷேர் பண்றாங்க. அவங்களுக்கு ஜாதவ்பூர் கூட இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸையும் மக்கள் கிட்ட சொல்லி அவங்க வாக்கு சேகரிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய வெற்றியை உறுதி செஞ்ச மக்களா இருக்கிறாங்க. சோ இந்த முறையும் என்னை கைவிட மாட்டாங்க நம்புறேன் அப்படின்ற மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க கிட்ட அவங்களுடைய வாக்குகளை சேகரிச்சிருக்கிறாங்க. இங்க மம்தா பானர்ஜி அவர்கள் தான் தொடர்ந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அங்க ஒரு வெற்றியை தக்க வச்சு மக்கள் மத்தியில ஒரு மக்களினுடைய செல்வாக்கை பெற்றவராக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல எப்படி தொடர்ந்து திராவிட கட்சிகள் வந்துட்டு இருக்கிற மாதிரி அங்க திரிணாமுல் காங்கிரஸுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. சோ அங்க ஸ்டேட் கட்சியான அந்த கட்சியை தாண்டி பாஜக மலருமா அல்லது தாமரை மலருமா மலராதா, உங்களுடைய பார்வை என்ன? மம்தா பானர்ஜி அவர்களும் போற இடமெல்லாம் அவங்களுடைய ஒரு கேம்பெயினையும் தீவிரமா பண்ணி முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மோடி அவர்களும் ஒரு பக்கம் தீவிரமான கேம்பெயினிங்க பண்ணி முடிச்சு அவருடைய கான்பிடன்ஸோட இது இறுதியான உரையெல்லாம் ஆற்றியிருக்கிறாரு. மம்தா பானர்ஜி அவர்களும் அதே போல மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கனெக்ட் எல்லாம் பத்தி பேசியிருக்காங்க. சோ யாருக்கு அங்க வெற்றி வாய்ப்பு இருக்கு, உங்க பார்வை என்னன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.